இன்ஸ்டண்ட்டாக தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த டம்ளரால் ஒரு டம்ளர் கடலை மாவு போட்டிருக்கேன். அதே ஈக்குவலாக அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். தண்ணி விட்டு கரைச்சிக்கலாம். தண்ணி விட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிடலாம். மாவு கரைச்சாச்சு. அதில் அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். 3 பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். பொடியாக கட் பண்ணின மல்லி இலை சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் சமையல் சோடா போட்டுக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். கல் காஞ்சாச்சு. இப்போ தோசை விட்டுக்கலாம். கொஞ்சம் கனமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்கலாம். திருப்பி போட்டுடலாம். வெந்தாச்சு, எடுத்துடலாம். இன்ஸ்டன்ட் தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு.